ஒன்றும் இல்லை, எங்கள் ஐயா நாதன் சார் பெரிய அறிவாளி, பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர், பேச்சு சுதந்திரத்தில் இப்பொழுது முனைவர் பட்டத்திற்கு முயன்று கொண்டிருக்கிறார். ஒரு 6 மாதத்தில் அவர் இங்கே வந்துட்டீங்கல்ல, அடுத்த வாட்டி வரும்போது முனைவர் அப்படின்னு தான் வருவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். அவர் மனைவியை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரா? நாங்கள் சண்டை போடுறோம், பிரச்சனை பண்ணுறோம். உங்களுக்கு தெரியுமாயா, இந்த மார்ச் 8ஆம் தேதி வேற வருது. உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற பொம்பளைங்களுடைய நிலைமையை சொல்கிறேன். ஒரு பெருசாக கவுன் போட்டுக்கிட்டாருன்னா பொம்பளைங்க மாதிரி ஆர்கியூ பண்ணுறோம். நாங்களாவது ஆர்கியூ பண்ணுறோம், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குறீங்க. நாங்கள் பரவாயில்லங்கிற நான். நம்ம ஊரில் ஒரு லேடி 40 வருஷம் ஒரே ஆணோட குடும்பம் நடத்தி இருக்கு. நம்ம அம்மா மாதிரி. நம்ம வீட்டிலலாம் அப்படி தானே. அந்த லேடி கிட்ட போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் 40 வருஷமா ஒரே மனிதரோட குடும்பம் நடத்துறீங்களே, உங்க குடும்பத்தில் உங்க கணவர் அவ்வளோ நல்லவரா, அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டுச்சா? இந்த அம்மா சொல்லுச்சு ஒரு பதில். நான் மொழியாசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் மந்திரத்தை அது சொன்னது. 40 வருஷமா குடும்பம் நடத்துறியே, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல இந்த தாளாளர், பள்ளிக்கூட தாளாளர், அவ்வளோ நேரமாக அமைதியாக தானே உட்காந்துருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? திடீர்னு பதட்டமானாங்க தெரியுமா? என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்காரர் வந்தார். துடிக்குது அந்த அம்மா. ஆமாங்க, நான் சொன்னேன் உங்கள் பேரை சொல்லுங்க, சொல்லணும் மேடை. நான் ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. இந்த அம்மாட்ட கேளுங்களேன், இந்த பதில் தான் வரும். வெளிநாட்டில் வர பெண்கள் இருக்காங்களே, இதுதான் ஐயா வழக்கறிஞர் ஐயா பேசியதற்கான உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்ற இந்த மந்திர சொல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு குடும்ப ரகசிய சொல்லை சொல்கிறேன். வெளிநாட்டில் 65 வயதான ஒரு பெண் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுல செத்து போயிடுறாங்க, புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழைப்பூ மாதிரியே இருக்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசுல ஒரு திடம் இல்லை. என்னத்தை ஏதோ காலம் என் பிள்ளைங்களுக்காக. அவர் சொன்னார் தெரியுமா, எனக்கு அந்த பேச்சாளர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? நான் நினைத்தேன் மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று இல்லை, உனக்கு நீதான் மாபெரும் சபை. உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன். 65 வயசுல ஒரு அம்மா கலகலன்னு சிரிக்குதுங்க, சந்தோஷமா இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கிறாரு, இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல. யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி? நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எஸ் ஐ அம் ஹாப்பி. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ மேரிட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள்லாம் சொல்வீங்க இல்லைன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், எஸ் ஐ எம் மேரிட். அந்த ஆள் கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? இதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா தந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னியோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமே. யூ கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, ஐ வாண்ட்.
நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க சூப்பர் பதில். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. மார்ச் 8 வருதா? தொடர்பில்லை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு, நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பது இல்லை. நீங்க ஏன் அந்த ஆள் மேல சாஞ்சிக்கிட்டு மூச்சு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், என்ன இப்படி சொல்றாங்க பர்வீன் சுல்தானான்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்களை அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் கொஞ்சம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்து கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம், எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன்.